விஜய் டிரைவ் பண்றது இன்னைக்கு பாஜக தான் இல்லைன்னு மறுக்க முடியுமா யாராச்சும்? இப்ப காங்கிரஸும் சொல்றீங்க, காங்கிரஸ் ஆதரவு அளிக்குது, ஆனா இயக்கிறது வந்து பாத்தீங்கன்னா வந்து விஜய். இப்ப விஜய் யார் பக்கம் போவார்? அதாவது நான் ஒருத்தர்கிட்ட போய் ஆதரவு கேட்கறதுக்கும் 10 பேர்கிட்ட ஆதரவு திரட்டுறதுக்கும் காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணது இல்ல வந்து பாத்தீங்கன்னா மற்ற யார்கிட்டயும் வரணுங்கன்னா காங்கிரஸ் வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு வேணாம்னு சொல்லிட்டு இது எடப்பாடி கிட்ட கூட கேட்கலாம். போதுமான வந்து மெஜாரிட்டி அவர் கிடைக்கலங்க, நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னு கேட்டா திருமாவளவன் என்ன சொல்லணும்? இல்லங்க நாங்க மதசார்பற்ற கூட்டணியில நாங்க போட்டிட்டு வந்து அந்த தலைமைக்கு நாங்க பின்பற்றி நாங்க வந்து போயிட்டு இருக்கிறோம். அதனால நாங்க வந்து விஜய் பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நான் சொன்னதுதான், RSS பெற்றெடுத்த குழந்தை, RSS பெற்றெடுத்த குழந்தைக்கு நாங்க எப்படிங்க சப்போர்ட் பண்ண முடியும்? நாங்க மதசார்பற்ற கூட்டணியில நாங்க வந்து வலிமையா இருக்கிறோம் அப்படி சொல்ல வேண்டியது தானே. திமுகவுடைய விளையாட்டா இருக்க கூடாது இது? ஏன் அப்படி நினைக்க மாட்டீங்க? திமுக விளையாட்டு இருக்கு சார். இப்போ அவங்களுடைய கூட்டணி கட்சிகளை கொடுத்து ஆதரவு கொடுங்கன்னு சொல்லி தேவைக்கேற்ப ஆட்சியை கவிழ்க்கலாம். அந்த மாதிரி ஒரு அரசியல் நடக்கலாமா? என்ன கேட்டா பலவீனம் சொல்லுவா அப்படி செஞ்சாலும் கூட. சரி, இப்ப நம்ம பேசி கொண்டிருக்கக்கூடிய வேலையில வந்து பாத்தீங்கன்னா அதிமுக EPS அவர்களினுடைய வீட்டுல வந்து புசி ஆனந்த் பேச்சுவார்த்தை நடத்துறாரு. இன்னொரு பக்கம் SP வேலுமணி, CV சண்முகம் தலைமையில ஒரு தனியாக ஒரு அப்ப நான் கேக்குறேன், அதிமுக வந்து ஆதரவு தர பட்சத்துல எதுக்கு காங்கிரஸ்? இல்ல, எனக்கு என்ன கேள்வி இருக்குன்னா அதிமுகவே உடைக்கிறாரா விஜய்னு ஒரு கேள்வி. இல்லம்மா, உடைக்கிறதுலாம் இனிமேல் ஒண்ணுமே கிடையாது, அதுவே என்ன உடைஞ்சு போய் கிடக்குது. அதான் கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் சேகுவாரா ஜெய்சங்கர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நலமா இருக்கீங்க? நலமா இருக்குமா சார். இப்போ விஜய் அவர்கள் ஆச்சரியமா இருக்குல்ல நான் நலமா இருக்கிறது? இருங்க, இனிமேதான் ஆரம்பம். இல்ல சார், அதாவது வந்து ஜெயிக்க மாட்டாரு அப்படின்றத தாண்டி ஓட்டு பிரிப்பாருன்னு ஓரளவுக்கு இறுதியில கணிக்கப்பட்டாலும் 1.70 கோடி ஓட்டுக்களை எப்படி சார் வாங்கினாரு? இல்ல, எனக்கு வந்து நான் உறுதியா நம்புறேமா, மத்தவங்க எப்படியே தெரியாது. முறைகேடா அந்த வாக்குகள் மாறி இருக்கு. நான் எல்லா வாக்குகளும் நான் சொல்லவே இல்லை, ஒரு குறிப்பிட்ட பர்சன்ட் விஜய்க்கு வந்து ஆதரவு இருந்தது உண்மை. முறைகேடா மாறுற அளவுக்கு அவங்க ஒன்னும் ஆட்சியிலே அவங்க ஆதரவு அளிக்கிறவங்க கூட பண்ணிருக்கலாமே. அது இப்ப யார் விஜய் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆதரவு அளிக்கிறவங்க வந்து காங்கிரஸ், ஆதரவு அளிக்கிறவங்க காங்கிரஸ், அவங்க தான் EVM மிஷினையே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணவங்க. சரிங்களா? இம்ப்ளிமெண்ட்னா அவங்க தான் அதுக்கான ஏற்பாடுகள் அத்தனையும் பண்றாங்க. அதை நடைமுறைப்படுத்துறதுல வந்து பார்த்தீங்கன்னா வேகம் காட்டினது வந்து பாஜக. இன்னைக்கு பாஜக தான் வந்து டிரைவ் பண்ணுது. விஜய் டிரைவ் பண்றது இன்னைக்கு பாஜக தான் இல்லைன்னு மறுக்க முடியுமா யாராச்சும்? இப்ப காங்கிரஸும் சொல்றீங்க, காங்கிரஸ் ஆதரவு அளிக்குது, ஆனா இயக்கிறது வந்து பாத்தீங்கன்னா வந்து விஜய். விஜய் யார் பக்கம் போவார்? கண்டிப்பா யார் பக்கம்? கண்டிப்பா வந்து இப்ப காங்கிரஸ் வந்து சப்போர்ட் பண்ணுது. 5 தானே இருக்கு. 5 இருக்கு, இன்னும் 5 வாங்கிடுவாங்கம்மா, 6 வாங்கிடுவாங்க. அதெல்லாம் வாங்கிடுவாங்கம்மா. அதெல்லாம் சிக்கல் இல்ல சார். சிக்கலா ஒண்ணும் கிடையாதுமா, நீங்க தான் நினைக்கிறீங்க சிக்கல். அதாவது நான் ஒருத்தர்கிட்ட போய் ஆதரவு கேட்கறதுக்கும் 10 பேர்கிட்ட ஆதரவு திரட்டுறதுக்கும் காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணது இல்ல வந்து பாத்தீங்கன்னா மற்ற யார்கிட்டயும் வரணுங்கன்னா காங்கிரஸ் வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு வேணாம்னு சொல்லிட்டு இது எடப்பாடி கிட்ட கூட கேட்கலாம், ஆதரவு கேட்கலாம். என்ன வேணாலும் நடக்கும் இல்லம்மா. 11 ஸ்ட்ராட்டஜி இருக்கு. ஏன் இப்ப இவங்க மட்டும் நான் ரொம்ப தெளிவோட பதில் சொல்லிடுறாங்களா? மற்ற நான் கேட்குறேன், VCகால இருக்கிற 2ஆ இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் இருக்கிற 4ஆ இருக்கட்டும், இவங்க என்ன வந்து பாத்தீங்கன்னா தெளிவோட பதில் சொல்றாங்களா? காங்கிரஸ் 5 போயிடுச்சு, ரைட்டு, அது தலைமையை வந்து முடிவு பண்ணு. இப்போ நீங்க வந்து மதசார்பற்ற கூட்டணின்னு நீங்க என்ன செய்யணும்? நீங்க ஸ்ட்ராங்கா, இவங்க ஸ்டேட்மெண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கா? கம்யூனிஸ்ட்ல என்ன சொல்றாரு? இன்னும் ஒரு அடைக்கலன்றாரு. இல்லம்மா, நான் சொல்ல அவங்க இப்போ பலவீனம் பாருங்க, எண்ணிக்கை அவங்களுக்கு தேவைப்படுது. ஒரு பொண்ணு கேட்கறாங்கன்னு கேட்டா, இப்போ மாப்பிள்ளை கிட்ட பொண்ணு கேட்கறேன்னா வந்து பொண்ணு எங்க இருந்தாலும் கேட்க தானே செய்வாங்க, இல்ல? அப்படிதானே அர்த்தம், அப்படிதானே பொருள் இல்லையா? அப்போ அவங்களுக்கு வந்து தேவை வந்து என்ன, எண்ணிக்கையில் வந்து 11 தேவை. எங்க இருந்தாலும் அவங்க கேட்பாங்க, யார்கிட்ட வேணாலும் கேட்பாங்க. ஆனா மறைமுக ஆதரவு கொடுக்க யாரும் ரெடியா இல்ல. அப்படி கிடையாது. ஆதரவு அளிக்கிறதுக்கு இப்போ ஒரு கேள்வி கேட்கப்படுது. இப்போ நீங்க உதாரணத்துக்கு இவ்வளோ எடுத்துங்க, திருமாவளவனே எடுத்துங்க. நீங்க வந்து போதுமான வந்து மெஜாரிட்டி அவர் கிடைக்கலங்க, நீங்க சப்போர்ட் பண்ணீங்களான்னு கேட்டா திருமாவளவன் என்ன சொல்லணும்? இல்லைங்க, நாங்கள் மதசார்பற்ற கூட்டணியில் நாங்கள் போட்டிட்டு வந்து அந்த தலைமைக்கு நாங்கள் பின்பற்றி நாங்கள் வந்து போயிட்டுருக்குறோம். அதனால் நாங்கள் வந்து விஜய் பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நான் சொன்னது தான், RSS பெற்றெடுத்த குழந்தை யார்? விஜய். ஏன்னா அவர் தானே சொன்னார், RSS பெற்றெடுத்த குழந்தை விஜய் சீமான்னு சொல்கிறாங்க. RSS பெற்றெடுத்த குழந்தைக்கு நாங்கள் எப்படிங்க சப்போர்ட் பண்ண முடியும்? நாங்கள் மதசார்பற்ற கூட்டணியில் நாங்கள் வந்து வலிமையாக இருக்கிறோம் அப்படி சொல்ல வேண்டியது தானே. அப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறாரு? கூட்டாட்சி தத்துவத்துக்கு நாங்கள் தான் முன்மொழிஞ்சோம், அது வந்து நடைமுறைப்பட்டிருக்கிறதுல எங்களுக்கு வெற்றின்றாரு. எதுக்கு யார் எந்த வெற்றியை கொண்டாடுறது? ஏதாவது ஒரு விவசாயம் இருக்கா?
ஒன்று நீங்கள் வந்து நினைக்கிறீங்கன்னா வந்து டிஎம்கேயோட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து திமுக கூட்டணியில் வந்து அவங்க கொடுக்குற சீட்டை வாங்கிக்கிட்டு நீங்கள் வந்து கூட்டாட்சியெல்லாம் அவங்க ஒன்றும் நீங்கள் ஒன்றும் பெருசாக முன்மொழியில் அவங்க ஒன்றும் ஏற்றுக்கவே இல்லை. கொடுக்குற சீட்டை வாங்கிக்கிட்டீங்க, நீங்கள் போகிறீங்க, அவ்வளோதான், போயிட்டீங்க, முடிஞ்சிச்சு. இப்போ நீங்கள் உண்மையிலே நீங்கள் கூட்டாட்சி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வலியுறுத்துறீங்கன்னா வலிமையாக அது உறுதியாக நீங்கள் நின்னீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிடணும்? 8 சீட்டு எங்களுக்கு கொடுத்தா கூட தேவையில்லைங்க, 10 சீட்டுனா 2 சீட்டை கூட கொடுங்க. ஆனால் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும். கேட்டிங்களா? நீங்கள் திமுக கிட்ட ஆட்சி அதிகாரத்தில் நீங்கள் பங்கு கேட்டிங்களா? இல்லை. அன்னைக்கு தர வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தர சொன்ன விஜய் கூட நீங்கள் போனீங்களா? இல்லை. ஏன் போல கேட்டால் அன்னைக்கு சூழ்ச்சி இருக்குது, சதி இருக்குது, போகலன்னு சொன்னீங்க. இப்போ வந்து அவருக்கு ஒரு மெஜாரிட்டி கிடைக்கலைங்கன்னு சொல்லி கேட்டால் நீங்கள் வந்து ஆதரவு அளிப்பீங்களான்னு கேட்டால் நாங்கள் மதசார்பற்ற கூட்டணியில் நாங்கள் வலிமையாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இது கூட்டாட்சி தத்துவத்தை கிடைச்ச வெற்றி, நாங்கள் தான் அதை முன்மொழிஞ்சோம். எல்லாத்துலேயும் நீங்கள் துண்டு போட முடியாதுல்ல. அப்போ நீங்கள் இப்போயாவது நீங்கள் சொல்லுங்க. அதை விட ஒரு படி மேலே போய் கம்யூனிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் அவர் இன்னும் எங்களை அழைக்கலன்னு பேசுகிறாங்க. அப்போ அழைச்சா போயிடுவீங்களா? அப்போ அழைச்சா போயிடுவீங்க, அப்படிதானே? ஒரு ஆர்எஸ்எஸ் இருங்க, திமுகவுடைய விளையாட்டா இருக்க கூடாது இது. ஏன் அப்படி நினைக்க மாட்டீங்க? இல்லம்மா, திமுக விளையாட்டு இருக்கு சார். இப்போ அவங்களுடைய கூட்டணி கட்சிகளை கொடுத்து ஆதரவு கொடுங்கன்னு சொல்லி தேவைக்கேற்ப ஆட்சியை கவிழ்க்கலாம். அப்படி அந்த மாதிரி ஒரு அரசியல் நடக்கலாமா? என்ன கேட்டால் அது என்ன கேட்டால் பலவீனம் சொல்லுவான். அப்படி செஞ்சாலும் கூட இது வந்து அவங்க தனித்தனியாக எடுக்கிற முடிவு தான். ஒன்று இதையாவது சொல்லுங்கள், இப்படி சொல்லுங்கள். என்னன்னு கேட்டிங்கன்னா தேர்தலோடு முடிஞ்சிருச்சு கூட்டணி, இப்போ நாங்கள் தனித்து இயங்குறோம் அப்படி சொல்லிட்டு போங்க. அப்படி சொல்லிட்டு போங்க. இப்போது விஜய் தரப்பில் சொல்லணும். என்னன்னு கேட்டிங்கன்னா டிவிக்கு தரப்பில் நாங்கள் வந்து மதசார்பற்ற சமூக நீதியை வந்து கொள்கையாக கொண்டவர்கள், நாங்கள் ஒருபோதும் வந்து பிஜேபி கிட்ட இருக்கிற அந்த ஒரு சீட்டை நாங்கள் கேட்க மாட்டோம். பிஜேபி கூட்டணியில் இருக்கக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா எந்த கட்சிக்கிட்ட நாங்கள் வந்து கேட்க மாட்டோம். அதை பாமக கேட்க மாட்டோம், அதிமுக கேட்க மாட்டோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா பரவாயில்ல. புரியுது சார். அவங்க அப்படி எதுவும் சொல்லவே இல்லை. சரி, இப்போ நம்ம பேசி கொண்டிருக்கக்கூடிய வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக இபிஎஸ் அவர்களினுடைய வீட்டுல வந்து புசி ஆனந்த் பேச்சுவார்த்தை நடத்துறாரு. அதுதான் இன்னொரு பக்கம் எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் தலைமையில ஒரு தனியாக ஒரு அப்ப நான் கேக்குறேன், அதிமுக வந்து ஆதரவு தர பட்சத்துல எதுக்கு காங்கிரஸ் சொல்லுங்க? இல்ல, எனக்கு என்ன கேள்வி இருக்குன்னா அதிமுகவே உடைக்கிறாரா விஜய்னு ஒரு கேள்வி. இல்லம்மா, உடைக்கிறதுலாம் இனிமேல் ஒண்ணுமே கிடையாது. அதுவே என்ன உடஞ்சி போய் கிடக்குது. அதான் உடஞ்ச கட்சியே உடைக்கிறாருல்ல சார். இல்லம்மா, உடைக்கிறது கிடையாதுமா. இப்ப பேச்சு பாருங்க, நல்லா ஒண்ணு புரிஞ்சுங்க. பேச்சுவார்த்தைகள் வந்து நடக்கலாம், இறுதி முடிவு என்னன்றது பார்க்கணும். இப்போ ஒரு பக்கம் காங்கிரஸ் கிட்ட ஆல்ரெடி வந்து கேட்டாங்க, ஆல்ரெடி அவங்க வந்து டைமே கேட்டாங்க. என்ன சொல்ல போனால் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு இந்த விஜய் டைம் கொடுக்கணும்னு கேட்குறாங்க. ஏன்னா விஜயோட சேர்ந்து போகிறதுக்கு ஆர்வமாக இருந்தாங்க. வந்து தேர்தலுக்கு முன்னாடியும் தேர்தலுக்கு பின்னாடியும் அவங்க ஆர்வமாக இருக்கிறாங்க. அதுக்கான புரோக்கர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் புரோக்கர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க ரெடியாக இருக்கிறாங்க, போகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. எனக்கு வந்து தகவல் கேட்டால் வந்து சிதம்பரம் போன்றவர்கள் வந்து இதுக்கு உடன்படவே இல்லை. ஏன்னா இந்தியா கூட்டணியே வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்ட் ஆகுது, இது வந்து நமக்கு எதிர்காலத்துக்கு வந்து பாதிப்பு தரும். 2020 சொல்றாரு. இல்லம்மா, இபிஎஸ் அப்படி சொல்ல முடியாது. இபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பேச்சுவார்த்தை இபிஎஸ் இருந்து எந்த ஸ்டேட்மெண்ட் வரவே இல்லை. லீமாராவ் சொல்றது இது கிடையாது, உறுதியான கருத்து எடுத்துக்க முடியாது. லீமாராவ் சொல்லட்டும், அது ஓஎஸ் மணின்னு சொல்லிட்டோம். இபிஎஸ் சொல்றது தான் அங்கே கருத்து. இபிஎஸ் கிட்ட இப்போ பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. இபிஎஸ் அழைக்காமலாம் போக மாட்டாங்க, சரிங்களா? இபிஎஸ் இப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த விஷயம் நல்லா கவனிங்க. காங்கிரஸில் அப்பாயின்மெண்ட் கேட்குறாங்க விஜய் கிட்ட, பேச்சுவார்த்தை நடத்தி நாங்கள் வந்து 5 சீட்டு நாங்கள் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு. ஆனால் 5 வாங்கினாலும் மீதி 6 ஷார்ட்டேஜ் இருக்கு. அப்போ வந்து இப்போ மீதி 6க்கு எங்கே போகிறது? அவர் பிஎம்கே கிட்ட போனால் அவர் என்ன சொல்கிறாரு கேட்டால் துணை முதலமைச்சர் கொடுங்கன்னு கேட்குறாரு. இப்போ அதை விட பெஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நிபந்தனை அடிப்படையில் விட பார்த்தீங்கன்னா நம்ம அதிமுக கிட்ட கூட கேட்டு வாங்கிட்டோம்னா நாளைக்கு எதிர்காலத்தில் இன்னும் கொஞ்சம் வந்து பயனளிக்கிற விதமாக இருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அதிமுக இன்னும் பலவீனம் அடையும். அதிமுக பலவீனம் அடைகிறது விஜய்க்கு பலம் தானே. இப்போ இன்னைக்கு வந்து ஏன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து உள்ளபடியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிமுக வந்து பார்த்தீங்கன்னா 50 ஆண்டு கால கட்சியாக இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா எண்ணிக்கையில் வந்து குறைவாக இருக்கிறாங்க. ரெட்டிப்பு மடங்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து தாவேக்கா இருக்குது. யாரை போய் சந்திக்கிறது? உள்ளபடியாக பார்த்தீங்கன்னா வந்து ஆதரவு அளிக்கிறதா இருந்தாக்கா ஒரு தூதுவர்கள், எடப்பாடி பழனிசாமி போனால் கூட யாராவது ஒரு தூதுவர் கூட போகலாம். ஆனால் அப்படி போகலை. எடப்பாடி பழனிசாமி போய் வந்து புசி ஆனந்த் போய் சந்திக்கிறாரு, நீங்கள் ஆதரவு தாங்கன்னு சொல்லிட்டு. ஆதரவு தந்தால் ஸ்டெபனாக நிற்கும், வலிமையாக நிற்கும். ஒரு 5 ஆண்டு காலத்துக்கு கூட நிற்கிற மாதிரி கூட இருக்கும். அல்ல ஒரு 3 ஆண்டு அல்ல இந்த உதிரி நீங்கள் எடுத்தீங்கன்னு வச்சுங்களேன். யாருக்கு லாபம் சார்? யாருக்கு லாபம்? விஜய்க்கு தான் லாபம்.
அதிமுக காலி ஆயிரும். சரி, இப்போ இபிஎஸ் ஆதரவு தராருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து அரசியல் ஆல்ரெடி தெரிஞ்சவரு, மூத்த தலைவர். நானும் ஒரு 2.5 வருஷம் சிஎம்மா இருக்கேன்னு ஒரு அது அப்படி நடந்தாதான் அதை பத்தி பேச முடியும். அப்படி நடந்தாதான் பேச முடியும். ஆனா அந்த மாதிரி பேச்சுவார்த்தை நடக்காது. டிமாண்ட் வைக்க மாட்டாங்க, வைக்க முடியாதுல்ல. இங்க உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கலாம். இங்க எண்ணிக்கை குறையிறது என்ன, 11 குறையுது. சரிங்களா? அந்த 11 பூர்த்தி செய்ய முடியுமான்னு கேட்டால் நெருக்கடி ஏற்படுது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சைடில் காங்கிரஸ் 5 கொடுத்தாலும் சரி, அல்லது வந்து இவங்க விசிகாவும் கம்யூனிஸ்டும் சேர்ந்து கொடுத்தா கூட பார்த்தீங்கன்னா, நாளைக்கு திடீர்னு யாராவது ஒருத்தர் விலகினாலும் பிரச்சனை தான். அது நெருக்கடி. அது அப்போ 20க்கு மேல இருக்கணும். 120க்கு மேல 125 இருந்தால் தான் அது வந்து சரியா இருக்கும். விஜய்க்கு வந்து மிகப்பெரிய டிசப்பாயிண்டே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீட்டு எண்ணிக்கையில் வந்து குறைஞ்சது தான். நல்ல வேலை இன்னொரு 5 குறைஞ்சிச்சுன்னா சுத்தம். இவங்க யாருமே இந்த பேச்சுவார்த்தையே கிடையாது. இந்த பேச்சுவார்த்தையை ஸ்ட்ரைட்டாக ஏடிஎம்கே கிட்ட போயிடுவாங்க. இப்போ ஏடிஎம்கேக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறோன்னு சொன்னால் அவங்க நிபந்தனை என்ன விதிப்பாங்கன்றதான் பார்க்கணும். இப்போ நான் சொல்கிறேன் உறுதியாக, எப்படி இருந்தாலும் இது கடைசியாக டிவிகேக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5 ஆண்டு காலம் நிறைவு செய்யணும்னா அவங்க அதிமுகவை நாடுவது தான் சரி. இதனால யாருக்கு லாபம், யாருக்கு சொன்னா டிவிகேக்கு லாபம், நஷ்டம் யாருக்குன்னு கேட்டீங்கன்னா அதிமுக முடிஞ்சிருச்சு. டிஎம்கேக்கு ப்ளஸ். இது இப்போ அவங்க ஒரு சாதாரண கூட்டணி கட்சியா மாறிடும்ல அதுக்கப்புறம். ஆமா, இப்போ நீங்க அந்த தலைமையை ஏத்துக்கிட்டீங்கனாலே அதுக்கப்புறம் எதிர்ப்பு அரசியல் நீங்க பண்ண முடியாது. ஆமா, எதிர்ப்பு அரசியல் அப்புறம் டிவிகே விசஸ் டிஎம்கே ஆயிடும். அவ்வளவுதான். அதுதான் நடக்க போகுது. 29ல நீங்க விஜயோட கணக்கு தப்பு இல்ல சார். விஜயோட அரசியல் கணக்கு என்ன, டிஎம்கேவை ஒழிக்கணும். ஆனா யார ஒழிக்கிறாரு? அதிமுக. இது வெளியில சொன்னதுதான். இது உள்ளபடியே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு யாருடைய வாக்குகள் நீங்க பர்சன்டேஜ்ல நீங்க எடுத்துங்க, டிஃபரன்ஸை பாருங்க. 1.5% தான் வித்தியாசம் இருக்கு திமுக. மீதி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5.5% மேல டிஃபரன்ஸ் வருது நம்ம பாக்குறோம்ல. அப்ப அதுலயே முடிஞ்சிருச்சு. இவர் அதிமுக வாக்குகளை தான் பறிச்சிருக்கிறாருன்னு தெரியுது. எப்படினாலும் இப்போ நிறைய பேர் சில பேர் புரியாமல் பேசினாங்க. மூத்த பத்திரிகையாளர் சொல்லக்கூடிய பல பேர் நான் சொல்லிக்கிறேன்னா, திராவிடம் ஒழிந்தது, திராவிடம் அழிந்தது அப்படின்னு சொன்னதெல்லாம் நம்ம பார்த்தோம். உங்களுக்கு தெரியல. அப்படிதான் பல மூத்த பத்திரிகையாளர் சொன்னாங்க. திராவிடம் எங்க ஒழிஞ்சுது? திராவிடம் ஒழியலையே. இன்னைக்கு வந்து ஸ்டாலினே தோத்துட்டாரு. நீங்க ஸ்டாலின், நீங்க கலைஞரே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா 800 ஓட்டுல ஜெயிச்ச கதை, தோத்த கதைலாம் இருக்கு. ஜெயிச்ச கதைலாம் இருக்குமா? 2 சீட்டு ராஜீவ் படுகொலை நடந்த போது துறைமுகம் தொகுதியில் 800 வாக்கு வித்தியாசத்தை வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெற்றி பெற்றான்னு அறிவிக்கிறாங்க. அப்பயே சர்ச்சையாச்சு. அது இல்லை, அது வந்து வெற்றி பெற்றதா கணக்கு கட்டினாங்க, அவர் வெற்றி பெறவே இல்லைன்றலாம் அப்பெல்லாம் பேசப்பட்டது அந்த காலகட்டத்தில். இது பொய்யான செய்தி. இது அவர் தோத்துட்டாரு, 800 ஓட்டு ஜெயிச்ச மாதிரி வந்து கடைசி பெட்டியில் வந்து ஜெயிச்ச மாதிரி காமிச்சாங்க அப்படிலாம் தகவல் சொன்னாங்க அந்த காலகட்டத்தில். அதுக்கு ஜெயலலிதா ஒத்துக்கிட்டாங்களா இல்லையா? ஆனால் அப்படி பேசப்பட்டது. நினைக்கிறீங்க ஸ்டாலின் அவருக்கு? இல்லை, எனக்கு தெரிஞ்சு வந்து 50% எனக்கு பெரிய டவுட் இருக்குன்னு கேட்டால் இவிஎம்ல ஏதோ ஒரு குளறுபடி நடந்திருக்கு. அது என்ன குளறுபடின்னு எனக்கு சொல்ல தெரியல. அது சொல்ல தெரியலன்னா அதுக்கு ஆதாரமும் இல்லை. ஒரு அனுமானத்தின் அடிப்படையில் தான் நான் சொல்கிறேன். இது ஏதோ ஒரு கோளாறு நடந்திருக்கு. ஏன்னா ஓவரால் தமிழ்நாடு முழுவதும் நீங்கள் பார்க்கும்போது 8 மாவட்டங்களில் வந்து டிவிகே வந்து பார்த்தீங்கன்னா 28 தொகுதியில் வந்து ஒரு தொகுதிகளும் ஜெயிக்கவே இல்லை. இன்னும் ஒரு 5-6 மாவட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிருக்கிறாங்க. ஆனால் 250 ஓட்டு, 150 ஓட்டு, 300 ஓட்டு அப்படி இருக்கு. டிஃபரன்ஸ் வந்து ரொம்ப லோ டிஃபரன்ஸ் இருக்கு. 1000ல கூட இல்லாத இருக்கு, 1000லயும் சிலது இருக்கு. சார் அது கணிக்கப்பட்ட விஷயம் தானே சார்? எது கணிக்கப்பட்ட? நூறிலே இல்ல ஜெயிப்பாங்க, பெரிய டிஃபரன்ஸ். நான் கேட்டேன், நீங்க தான் பெரிய கல்ட் இல்ல, பெரிய அலை வீசுது இல்ல, சுனாமி அலை வீசுதெல்லாம் பேசுறீங்கல்ல, நீங்க தானே சொன்னீங்க, நாமளா சொல்றோம். அதுதான் நான் அன்னைக்கே பேசணும் சொன்னேன். அலை என்பது இருக்கு விஜய்க்கு. ஒரு கரையில் நிற்கும் போது எப்படி வந்து அலை வந்து காலை தொட்டுட்டு போகுமோ அந்த அலை தான் இருக்குது. பெரிய அலைலாம் இல்லை. பெரிய அலை தான் ஏமா இன்னைக்கு வந்து இப்படி ஒரு சிக்கல். இப்போ நீங்கள் என்ன தான் நீங்கள் சொல்லுங்கள், அதிமுகவோட தயவில் நீங்கள் ஆட்சி எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு பலவீனம் தானே அது. நாளைக்கே திடீர்னு வந்து விட்ரா பண்ணிக்கிறேன்னுமா, நாளைக்கே அதிமுக என்ன சொல்லுங்க கேட்டால் வந்து இது ஆட்சி அதிகாரம் சரியில்லைங்க, அது இல்லைங்க, உங்களுக்கு ஒரு பிடிமானம் இருக்க தானே செய்யுது. இடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. சொல்லுங்க. அதிமுக பிஜேபியை கழட்டி விட்டுட்டு வந்து கூட்டணி வைப்பாங்களா? அப்படிலாம் சொல்ல முடியாது. இப்போ இதை பண்றதே பிஜேபி தான் நான் சொல்றேன். பிஜேபி தான் டிரைவ் பண்ணது. ஜெயிச்சது பிஜேபி. நம்ம ரெண்டுமே இப்போ அதை லீஸுக்கு எடுத்துருக்காங்கம்மா, அவ்வளோதான்மா. அதை லீஸுக்கு எடுத்துருக்காங்க, அவ்வளோதான். இதை இவங்க கட்டி இருக்கிறாங்க, அவ்வளோதான். ஒரு நடிகரை வச்சு இந்த கட்சியை கட்டி இருக்கிறாங்க பிஜேபி. எதை? டிவிக்கு. அதை வந்து பார்த்தீங்கன்னா லீஸுக்கு எடுத்துருக்காங்க, அவ்வளோதான். ஏன்னா எந்த கொள்கையும் எந்த சித்தாந்தமும் கிடையாது, புரியுங்களா? ஏதாவது ஒரு கொள்கை சித்தாந்தம் என்ன கிடையாது. பிஜேபியோட வந்து அத்தனை சித்தாந்தங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க, விஜய் வச்சு பண்ணுவாங்க, அவ்வளோதான். விஜய்க்குன்னு எந்த வந்து கொள்கையோ லட்சியமோ கோட்பாடு எதுவும் கிடையாது. இல்லை, அந்த கட்சிக்கு எதுனா இருக்கான்னு சொல்லுங்கள். இப்போ முழுக்க என்ன செய்வாங்கன்னா வந்து பிஜேபி டிரைவ் பண்ணோம்.
காங்கிரஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒருவேளை அங்கேருந்து ஒரு அழுத்தம் வந்திருக்கலாம். காங்கிரஸ் அவ்வளோ எளிமையா காங்கிரஸுடன் விஜய் கூட்டணி வைக்க விட மாட்டாங்களா சார்? அதுதான்மா பிஜேபி விட்டாங்கன்னா என்ன ஆகும்னா, நல்லா புரிஞ்சுங்க, காங்கிரஸுக்கு உயிர் கொடுத்த மாதிரி ஆயிடும். ஆமா. அதே சமயத்தில் காங்கிரஸில் ஒரு தயக்கம் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு சிதம்பரம் போன்றவங்களாம் அனுபவசாலிகள். அவங்க சொன்ன கேட்டால் இது வந்து தொலைநோக்கு பார்வையோட பார்த்தோம்னா மிகப்பெரிய தவறு இது. ஏன்னா ஒரு 5 எம்எல்ஏகளுக்கு வந்து அமைச்சர் பதவியே கிடைச்சால் கூட இது வந்து இந்தியா கூட்டணி வந்து சிதறடிக்கிற வேலை. இது இந்தியா கூட்டணி வந்து வலிமையாக இருக்குது. ஏன்னா கடந்த தேர்தலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், பிஜேபி வந்து ஒரு 30 எண்ணிக்கையை குறைஞ்சிது. சரிங்களா? அப்போது இது வந்து நமக்கு நம்ம வந்து மேலும் நம்ம வந்து இப்போ நம்ம வந்து இந்த முடிவை நம்ம எடுத்தோம்னா இந்தியா கூட்டணி சதறிச்சுன்னா அது நம்ம ஃபியூச்சருக்கு ரொம்ப கஷ்டம். அது 2029 நம்ம கணக்கு பார்க்கணும். இன்றைய கணக்கு நீங்கள் பார்க்குறீங்க, 2029 என்ன நடக்கும்னு பாருங்கன்னு சொல்லி அப்ஜெக்ஷன் பண்ணதா ஒரு தகவல் இருக்குது. அது யார்? சிதம்பரமே. ஆனா இந்த தடவை காங்கிரஸ் 5வது இடத்துக்கு போயிருக்கு, நாம் தமிழ் 4வது இடத்துல இருக்கு. இல்லை நான் சொல்ல தமிழ்நாடு தான் சொல்றேன். நான் சொல்றது 29 தேர்தலில் நான் சொல்றேன். நான் சொல்றேன் நாடாளுமன்ற தேர்தலில் வந்து பிஜேபியோட நிலைமை என்னன்றதை பாருங்க. ஏற்கனவே வந்து இப்போ யார் தயவுல நடக்குது ஆட்சி? தெலுங்கு தேச பார்ட்டியோட தயவுல தான் நடக்குது. உங்களுக்கு தெரியும், நிதிஷ்குமாரும் தெலுங்கு தேச பார்ட்டி சேர்ந்து தான் அவர் வந்து இப்போ என்ன தெலுங்கு தேச பார்ட்டியை வந்து ஒன்றும் செய்ய முடியல இவங்களால. அவ்வளோதான், நிதிஷ்குமார் முடிச்சு விட்டாங்க இல்லையா? அதனால வந்து இப்போ திமுகவுக்கு நீங்கள் என்ன தான் சட்டமன்ற தேர்தல் நீங்கள் தோற்கடிச்சால் கூட நாடாளுமன்ற தேர்தலில் என்னன்றது பார்த்துங்க. ஏன்னா சதவீதம் குறைவாக இருக்குது, 1.5% தான். இப்போ விஜய் வந்து இப்போ ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 45% வாக்கு பெற்றாரு. கிட்டத்தட்ட ஒரு 160 வரைக்கும் அடிச்சிட்டாருங்க அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல. இப்போ விஜய் வந்து எதிர்ப்பு வாக்குகள் பார்த்தீங்கன்னா பாதிக்கு மேலேயே இருக்குது. விஜய் பெற்ற வாக்குகளை காட்டிலும் ரீஎலெக்ஷன் தான். இப்போ இவங்க ஆட்சியை கவுத்தாங்கன்னா ரீஎலெக்ஷன் வரும். அப்படி கேட்கல, அதாவது எப்படின்னா இப்போ விஜய் ஆதரவு கொடுக்கல, கவிழ்க்க முடியாது. விஜயோட ஆட்சி வந்து கவிழ்க்க முடியாத ஆட்சியா? ஒரே கேள்வி. கவிழ்க்கக்கூடிய ஆட்சி. ஆமா இல்லையா? ஏன்னா மெஜாரிட்டி இல்லை. நாளைக்கு இப்போ நீங்கள் அதிமுக தயவுல கூட நீங்கள் வந்தால் கூட அதிமுக நாளைக்கு வந்து விட்ரா பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் கவிழ்ந்து போயிடும். இல்லை சார், நான் அந்த வாய்ப்பே கொடுக்காம இப்பயே வந்து பாத்தீங்கன்னா ரீஎலெக்ஷன் வர வாய்ப்பு இருக்கான்னு இல்ல எனக்கு இப்போ அதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி, ரொம்ப கம்மி. ஏன்னா அதை பயன்படுத்திக்க தான் பாப்போம். எப்படி இருந்தாலும் வந்து நான் கேட்டீங்கன்னா இப்போ வந்து எதிர்கட்சி வந்து இப்போ ஒரு நல்லா புரிஞ்சுங்க, அதிமுக இன்னொரு டிசப்பாயிண்ட் இருக்கு. இது நீங்க கேட்ட கேள்வி பதில் சொல்றேன், இது முதல்ல புரியுங்க. அதிமுக ஒரு டிசப்பாயிண்ட் இருக்கு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்படி இருந்தாலும் நம்ம வந்து எதிர்கட்சியாக வர முடியாத ஒரு சூழல் தான் நமக்கு இருக்கு. 3வது கட்சியாக தான் நம்ம இருப்போம். நம்ம அதோட ஆதரவு அளிச்சோம்னா கேட்டால் அந்த ஆளுங்கட்சியோட சப்போர்ட் நமக்கு கிடைக்கும். அதாவது விஜயோட ஆட்சியில் நமக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கும். அது மூலமாக நம்ம வந்து பார்த்தா நம்ம தற்காத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கலாம். அப்படி நம்ம ஆதரவு அளிக்கலைன்னா இந்த ஒரு உதிரி கட்சிகள் காங்கிரஸ் மற்றும் விசிகா கம்யூனிஸ்ட்கள் போன்றவர்கள் வந்து ஆட்சி அதிகாரம் வந்தாங்கன்னாக்கா நமக்கு வந்து அதிகாரத்தை பயன்படுத்தி நம்ம கட்சியை கூட துண்டாடலாம். அந்த பயம், அந்த அச்சம் கூட இருக்கலாம். யாருக்கு? எடப்பாடிக்கு அந்த அச்சம் கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. அப்போ அதனால் நாமளே வந்து ஆதரவு கொடுத்தோம்னா நம்ம வந்து கட்சியை வந்து தக்க வச்சுக்கலாம் அப்படின்னு கூட நினைக்கலாம், ஒரு வேளை நினைக்கலாம். ஆனால் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு ப்ளஸ் இருக்குன்னு, நாளைக்கு நம்ம வந்து இந்த அரசை வந்து ஒரு அச்சுறுத்த முடியும். நாங்கள் நினச்சா அவங்களை கவுத்துருவோம் அப்படின்னு அச்சுறுத்த முடியும். அப்படி ஒன்று இருக்கலாம். ஆனால் எப்படி பார்த்தாலும் அதிமுக வந்து டிவிகேக்கு சப்போர்ட், கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா அது வந்து அந்த எதிர்கட்சின்ற அந்த நிலைப்பாட்டில் கூட அவங்க இருக்க மாட்டாங்க. எதிர்கட்சி அந்தஸ்து வந்து சட்டமன்றத்தில் இல்லைன்னா கூட பார்த்தீங்கன்னா எதிர்த்து கேள்வி கேட்குற இடத்துல இருந்தாங்கன்னா தான் அது வளர்ச்சிக்கு போகும். ஏன்னா வந்து இந்த டிவிக்கு அரசு என்ன தவறு செய்தாலும், என்ன பழிப்பாவங்கள் செய்தாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவும் சேர்ந்து சுமக்கிற சூழல் வரும். ஏன் அவங்க அந்த இடத்துல வந்து எதிர்கேள்விகள் கேட்டு ஸ்கோர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லைம்மா. ஏன்னா நீங்கள் தானே சப்போர்ட் பண்ணுறீங்க. எப்படி தான் எதிர்கட்சி ரோலை வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே பண்ணும். அப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கேக்கு தான் வந்து வலிமையாக இருக்கும். இன்னும் ஒரு படி மேலே சொல்கிறேன் பாருங்கள், இந்த டிவிக்கு அரசு பண்ணக்கூடிய அத்தனை அட்ராசிட்டிகளையும் அத்தனை அட்டகாசங்களையும் அட்டூழியங்களையும் கண்டிப்பாக செய்ய தான் போகிறாங்க. அதெல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய கட்சிகள் அத்தனை கட்சிகளும் வந்து வளர்ச்சி பெறும். அதுவும் குறிப்பாக நாம் தமிழர் வந்து அததானே சார் செஞ்சாங்க. ஆனால் பர்சன்டேஜ் குறைஞ்சிடுச்சு. இல்லை நீங்கள் அது புரியல. இப்போ ஆட்சி அதிகாரத்தில் இல்லாத போது வேற, இப்போ வேற. இப்போ ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்க, இப்போ சீமான் 8% வந்தாரு. திராவிட கட்சிகளை தாண்டி கேட்டா ஆட்சியை எதிர்த்தார்ல. சரி, இப்போ ஆட்சியில இல்லாத போது சீமான் வந்து விஜய் எதிர்த்தது தவறா? இல்ல அது வந்து தவறுன்னு சொல்ல மாட்டேன். அது கூடிய அளவுக்கு பெரிய அளவுக்கு பலன் கிடைக்கலன்னு சொல்றேன். நான் அது தவறுன்னு நான் சொல்ல மாட்டேன். எந்த கட்சியாக இருந்தாலும் மாற்று கொள்கை உள்ள கட்சிகளை வந்து நம்ம விமர்சிக்கலாம், இல்லை அவங்க நிலைப்பாட்டை விமர்சிக்கலாம். ஆனால் ஆட்சி அதிகாரத்தில் இந்த 8% வந்தது நாம் தமிழருக்கு ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவங்கள விமர்சனம் பண்ணார்.
சரிங்களா? ஏன் இப்போ வந்து மு.க. ஸ்டாலினை போய் சந்திச்சது ஏன் வந்து விமர்சனம் ஒரு பெரிய பேசு பொருளாச்சு, விமர்சனமாச்சு? ஏன் பணம் வாங்கிட்டாங்கன்னு எப்படி சொன்னாங்க? என்னங்க ஒரு பக்கம் வந்து அதிகாரத்தில் உள்ள திராவிட கட்சியை வந்து இயக்கங்களை வந்து எதிர்க்கிறாரு, இன்னொரு பக்கம் வந்து அவர் கூட போய் உட்காந்து பேசுகிறாரு, பொட்டி வாங்கிட்டாருன்னு சொல்லிட்டான் இல்லையா? ஸோ அதுதான் நாங்கள் வந்து நமக்கு ஒரு மைனஸாக ஆச்சு, அந்த இடத்துல பதில் பேச முடியாதுச்சு. அதனால் ஆட்சி அதிகாரத்தில் வந்து இருக்கக்கூடிய டிவிகேவை எதிர்க்கிற கட்சிகள் வளர்ச்சி அடையும். நான் சொல்கிறேன், இன்னைக்கு வந்து சீமான் அவர்கள் யார் வலிமையா செய்வான் நம்பர் எனக்கு தெரிஞ்சது கட்சி அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா வலிமையாக செய்கிறது வந்து 100% வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாம் தமிழர் பண்ணுவாங்க கண்டிப்பாக. முன்னைய விட வந்து பார்த்தீங்கன்னா வந்து கடுமையான வந்து விமர்சனம் வைப்பாங்க. அது நம்ம பார்க்க தான் போகிறோம். அதே சமயத்தில் சட்டசபையில் வந்து எதிர்த்து குரல் கொடுக்குற இடத்துல யார் இருக்கிறது வந்து கேட்டால் திமுக தான் இருக்குது. ஆனால் எதிர்காலத்தில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ் தேசியம் பேசக்கூடிய நாம் தமிழர் கட்சியும் திராவிடத்தை முன்மொழியக்கூடிய வந்து டிஎம்கே வரட்டும், இந்த 2 கட்சிகள் தான் வந்து டிவிகே வந்து வலிமையாக டிவிகே ஆட்சியை வந்து வலிமையாக எதிர்க்கக்கூடிய சக்திகளாக இருப்பாங்க. அதனால் வந்து நான் தொலைநோக்கு பார்வையோட இன்றைக்கே நான் சொல்லிடுறேன், 2031 இருக்கட்டும் அல்லது அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஒருவேளை சட்டமன்ற தேர்தலே வந்தாலும் கூட சொல்கிறேன், 6 மாத காலம் கூட தாங்குமான்னு எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் 31 இருக்கட்டும், அது 31க்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வந்து இடைத்தேர்தலாக கூட வந்து பார்த்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தல் நடக்கட்டும். சார் அப்படி நடந்தா அது டிவிகேக்கு தானே லாபமா இருக்கும். எப்படி லாபமா கிடையாது? சரி, இப்ப மக்கள் வந்து இந்த பர்சன்டேஜ் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்ப 109 சீட் ஜெயிச்சாங்க 8னா, இப்போ வந்து அந்த தொங்கு சட்டசபை பிரச்சனை இருக்குல்ல, அடுத்த தடவை மெஜாரிட்டியா ஜெயிக்க வைக்க மாட்டாங்க. எப்படி சொல்றீங்க? ஆட்சிக்கு எதிரான ஓட்டுன்னு ஒன்று இருக்குல்ல, உங்க லட்சணத்தை தான் இப்ப பாத்துறாங்கல்ல. இந்த நேத்தே பாத்துறல, பட்டாக்கச்சி கத்தி வச்சு இது கேக் வெட்டினது, ஒரு குழந்தைய வந்து தெரியல கிடையாதுமா. ஆட்சிக்கு எதிரான இப்போ நான் கேட்குறேன், டிவிகே வந்து இப்போ இந்த மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக இருந்தாலும் கூட ஆட்சி அமைக்கிறதுக்கு காரணம் என்ன? திமுகவை வலிமையாக எதிர்த்தாரு. திமுக ஆளுங்கட்சி இருக்குது, அதை வலிமையாக எதிர்த்தாருல இல்லையா? வாக்களித்ததுக்கு காரணம் அதுவும் ஒரு காரணம் சொல்ல முடியும். அது மட்டுமே நான் சொல்லவே இல்லை. இங்கே வந்து வாக்கு எந்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குளறுபடிகள் நடந்திருக்குன்றதுலாம் சந்தேகம், அதில் நான் மாறவே இல்லை. ஆனால் குறிப்பிட்ட சதவீதம் வந்து ஆட்சியாளர்கள் எதிர்த்தாரு. பெரிய அளவில் எதிர்க்கலாம் கூட பார்த்தீங்கன்னா அவன் சொன்னார்ல, ஸ்டாலின் சாரா விஜயா அப்படின்னு தான் சொன்னார்ல, அப்படி தான் நானும் சொல்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா விஜய் ஆட்சியை எதிர்க்கக்கூடிய விஜய் ஆட்சியின் அவலங்களை அட்டுழியங்களை எதிர்க்கக்கூடிய கட்சிகள் வந்து வலிமை பெறும். அந்த வகையில் நான் சொல்கிறேன், நாம் தமிழர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது சாட்டை துரைமுருகனாகட்டும், மற்ற தம்பிகளாக இருக்கட்டும், வந்து ஒருங்கிணைப்பாளர் சீமானாக இருக்கட்டும், கடுமையாக இவங்க எதிர்க்க வந்து இந்த ஆட்சியை வந்து ஏற்படக்கூடிய அவலங்கள் நிறைய நடக்கும். சாதாரண கொஞ்சம்லாம் நடக்காது. இதை நான் நேற்றே பார்த்துட்டோம்ல, ஒருத்தர் பட்டாக்கத்தியில் கேட்க வெட்டுறதும், ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாவட்ட நிர்வாகி பெண்ணை தூக்கிட்டு போகிறதும். ஏன்னா இவங்க தான் வந்து பாலியல் குற்றங்களை தடுக்கிறவங்க, போதை கலாச்சாரங்களை ஒழிக்கிறவங்க. பார்த்தோமா இல்லையா? ஸோ அதனால் வந்து இனிமேல் தான் வந்து நாம் தமிழ் வளர்ச்சியே இருக்குன்னு நான் சொல்லுவேன். கடுமையாக எதிர்க்கணும். வரக்கூடாத ஒரு சக்தி. எனக்கு கேள்வி என்னன்னா, 4% வாங்கியிருக்காங்க இல்லையா நாம் தமிழர் கட்சி, இது வந்து இதுவரைக்கும் இல்லாத தேர்தலில் இந்த முறை கொஞ்சம் இறங்கி இருக்கு. பர்சன்டேஜ் இதுவரை உயர்ந்தது, இந்த முறை இறங்கி இருக்கு. இது வந்து இவங்களுக்கு வந்து ஏற்றமா இல்ல இறக்கமா? ஏன்னா பல பேர் வந்து ஐயோ இறங்கிட்டாங்கன்ற இப்போ நீங்க மற்ற கட்சிகள் நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னு வச்சுங்களேன், இதை நீங்க பேசவே மாட்டீங்க. இன்னைக்கு நான் கேட்குறேன், 8 சீட்டு வாங்கின வந்து விசிகா 2 தான் ஜெயிச்சிருக்கு. அந்த 2 கூட வந்து நீங்கள் சொல்லிட முடியுமா? நீங்கள் வந்து திமுகவோட சேர்ந்ததுனால, திமுகவுக்கு வந்து வாக்களிக்கிற வந்து 26 கட்சிகள் சேர்ந்து வாக்களிச்சதுனால தான் இந்த 2 ஜெயிச்சாங்க. 26 கட்சிகள், திமுக மட்டுமே இல்லை. அப்போ அதில் வந்து நீங்கள் வந்து வாங்கியிருக்கிறது கேட்டால் 2 சீட்டு தான் 8ல். இப்படிங்களா சொல்றது? அதுவும் அதுதான் நான் சொல்கிறேன். அப்படி பார்க்கும்போது நான் வந்து 5%, 4.5% வாக்குகள் பறி போயிடுச்சு, ஆனால் அவ்வளோதான் நாம் தமிழ் முடிஞ்சு போச்சுலாம் சொல்லாதீங்க. நான் சொல்கிறேன், அப்படியே தலைகீழ மாறும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிவிக்கோட ஆட்சியில் அவலங்கள் வந்து அவ்வளோ இருக்க போது, ஆரம்பமே வந்து களை கட்டுறது பார்க்குறீங்க. இன்னும் என்னென்னலாம் கேலி கூத்துகள் நடக்க போகுதுன்னு பாருங்கள். முற்றிலுமாக தமிழ்நாட்டில் ஒரு கோமாளிகளின் ஆட்சி நடக்க போகுது. அதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து யார் தட்டி கேட்குறாங்களோ, அது எந்த கட்சி தட்டி கேட்டாலும் அந்த வளர்ச்சி இருக்கும். அதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது தேர்தல் நேரத்திலே கடுமையாக எதிர்த்தது வந்து கேட்டால் வந்து குறிப்பிட்டு நான் சொல்ல விரும்புகிறேன். திமுகவை காட்டலாம், அதிமுக காட்டலாம் வந்து கடுமையாக வந்து டிவிகேவை வந்து எதிர்த்தது வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர். பல பேர் தப்புன்னு சொல்கிறாங்க. தப்புலாம் கிடையாது, அவங்க சொல்லலாம் தப்புன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தப்பான இப்போ இந்த ஆட்சியோட அவலங்கள் நீங்கள் பார்க்க போதீங்கன்னா சரியான நபரை வந்து தானே அவங்க, அதாவது தப்பான நபரை தானே அவங்க எதிர்த்துருக்காங்க. சரியான நடவடிக்கை இருந்திருக்கு, எதிர்ப்பு நடவடிக்கை சரிதானே. தப்பான நபரை தானே வந்து இவங்க எதிர்த்து இருக்கிறாங்க.
இப்போ சொல்ல போறாங்க மக்கள் அப்படியே வந்து அப்படியே அந்த தோசையை திருப்பி போற மாதிரி மக்கள் சொல்ல போறாங்க. இந்த டிவிக்கு வந்து கடந்த காலத்தில் கடுமையாக எதிர்த்தது யாரு? சாட்டை துறைமுருகன் தான் எதிர்த்தாரு, சீமான் தான் எதிர்த்தாரு, சொல்ல தானே போறாங்க. நீங்க சொல்லுங்க. நேற்றைய தினத்துல இருந்தே நான் சொல்றேன், எனக்கு வந்து வழக்கமான கால்களை தாண்டிலும் மாற்று கால்கள் நிறைய வருது. கால அரசியல் குறித்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி சார். நன்றி.